நான் பார்த்து முடிச்சுட்டு வாரேன். என்னைக்கும் சீக்கிரம் சமையல் முடிச்சிடுங்க. இன்னைக்கு என்னாச்சுமா? உன் சித்தி வாரேன்னு இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னா. உங்களுக்கு இன்னைக்கு உப்புமா தான் கிண்டி வச்சிருந்தேன், அதோட அவளுக்கு கொடுக்க முடியுமா? அதான் என்னம்மா அவளுக்கு போய் கறி சமைச்சு வைக்கணும். ஓ அப்படியாம்மா, சரி நான் சமைச்சிட்டு வாரேன். அக்கா அம்மா ஏதோ சித்தின்னு சொல்கிறாங்க, எந்த சித்திக்கா? எனக்கே தெரில. நீனும் சுந்தரியக்கங்க அம்மா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க பிரியாண்டி. அப்படியா? எப்பவும் சீக்கிரம் சமைச்சு முடிச்சிடுவாங்க. இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு எங்களோட சித்தி வராங்களாம், அதான் ஸ்பெஷலாக சமைச்சிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? அப்போ இன்னைக்கு செம்ம வேட்டை இருக்கு. பேசி பேசி தொண்டை வலிக்கு கொஞ்சம் காப்பி குடிச்சுக்கிறேன். குடிங்க பிரியாண்டி. காபி சூப்பரா இருந்துச்சு. நீங்க குடிக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டேன் சூப்பரா இருந்துச்சுன்னு. எங்க அக்கா போட்ட காஃபினா எங்க அக்கா போட்ட காஃபி தான். என்ன ருசி, என்ன ருசி. நீங்க மட்டும் தான் அப்படி சொல்லிக்கணும். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா போட்ட காஃபி நல்லா தான் இருக்கும். ஆமா, அம்மா போட்ட காஃபியே நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இப்படி புகழணும். ஒரு நாள் ஆச்சு காஃபி குடிச்சாதான் அம்மா போடுற காஃபியோட அருமை புரியும் உனக்கு. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னடி சண்டை அடி போடுறீங்க? ஏ பிரியா, நீ எப்ப இங்க வந்த? இப்பதான்க்கா வந்தேன். அம்மா நாங்க ஒன்றும் சண்டை போடலம்மா. சரி சரி. அக்கா மீன் ஏதோ சித்தி வாரன்னு சொல்லிட்டு கிடந்தா. ஆமாடி, என் தங்கச்சி வாரா இன்னைக்கு. அப்படியா? கூட பிறந்த தங்கச்சியா? ஆமாடி. உங்களுக்கு ஒரு தங்கச்சி உண்டு, நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ கேட்டா தானே சொல்ல முடியும். சரி, எப்போ வராங்களாம்? இப்போ வருவா, அதான் ஃபோன் அடிச்சா. அப்படியாக்கா? சமைச்சு முடிச்சாச்சா? முடிச்சிட்டேன். அக்கா உங்க சித்தி வந்துட்டான்னு நினைக்கிறேன், கதவு தட்டுற சவுண்டு கேக்கு. வாமா வித்யா, வந்து உட்காரு. சரிக்கா. ஆமா, இவங்க யாரு? இவன் என் ஃப்ரெண்டு தாம்மா, பக்கத்து வீட்டில் தான் இருக்கா. ஓ அப்படியா? சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கேன். இதில் உட்காருங்க. தேங்க்ஸ். இதில் என்ன இருக்கு? இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? சாப்பாடு ரெடி ஆயிட்டு எல்லாரும் வாங்க. சரிக்கா, நான் அப்போ வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? என்ன பிரியா வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? சாப்பாடு ரெடி ஆயிட்டு, வா சாப்பிட்டுட்டு போ. சரிக்கா, நீ சொன்னனால சாப்பிட்றேன். ஜூலி, என்ன உனக்கு யாருன்னு தெரியுதா? இல்லையே, எனக்கு தெரியாதே. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்க வந்தது, இப்பதான் 2வது தடவை வாரேன். அப்படியா? ஆனா நான் உங்களை பார்த்ததே கிடையாது. நானும் தான் பார்த்த கிடையாது. நான் நீங்க ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்தேன். சரி வாங்க போய் சாப்பிடுவோம். சரிக்கா. வாங்க மீன் ஜூலி சாப்பிட போவோம். சரி. எக்கா என்ன குழம்புக்கா வச்ச? பிரியாண்டி, இன்னைக்கு வீட்டில் சிக்கன் குழம்பு வச்சிருக்கோம். எங்க போயிருப்பாங்க? அக்கா இன்னைக்கு சிக்கன் குழம்பு அக்கா வச்சிருக்க. ஏட்டி, இன்னைக்கு சிக்கன் குழம்பு ஒன்றும் வைக்கல, வத்த குழம்பு தான் வச்சிருக்கேன். அவன் சும்மா சொல்லிட்டு போவா. அக்கா அவ யாரையும் தேடின மாதிரி இருந்து யாரக்கா தேடிட்டு போறா? அப்பாவே தேடுவாளா இருக்கும். அம்மா நான் எல்லா ரூம்லயும் தேடி பார்த்துட்டேன், அவங்கள காணவே இல்லை. எங்க போனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரடி காணாம போனா? யாரை தேடிட்டு இருக்க நீ? அக்கா நீ அப்பாவை தானே தேடுற? இல்ல, அம்மாவோட கூட பிறந்தவங்கள தேடுறேன். இப்போ இதுக்கிட்டே அக்காவை தேடுற? உங்க அக்காவை யார் தேடுனா? நான் சித்தியெல்லாம் தேடிட்டு இருக்கேன். அக்கா உனக்கு தங்கச்சி உண்டா? என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. பிரியா, எனக்கு தங்கச்சி கிடையாது. அம்மா நான் தான் பார்த்தேனே, நீ காலைல கூட வந்திருந்தாங்களே வீட்டுக்கு. நீங்க கூட விதவிதமா சிக்கன் வச்சு சமையல் செஞ்சு வச்சிருந்தீங்க. சிக்கன் சமைச்சேனா? நான் இன்னைக்கு வத்த குழம்பு விளையாடி வச்சேன். அப்போ நான் சித்தியை பார்த்தது கனவுல பார்த்துருப்பியா இருக்கும்.